ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 15க்கு 15 எடுத்தா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி சென்டர் லைன் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் மடிச்சுக்கோங்க. அப்புறம் பேப்பரை திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியும் அதே மாதிரி மடிச்சுக்கலாம். அடுத்து இந்த பகுதியை இப்படி ஃப்ரீயாக விடலாம். இப்படி நிமித்திட்டு திரும்ப இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி இப்படி வச்சு மடக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கம் மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பரை இப்படி திருப்பிக்கிட்டு இந்த ஸ்கொயராக இருக்கக்கூடிய இந்த பகுதி இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க. அப்புறம் இதை நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு திரும்பவும் ரெண்டாக மடக்கிக்கோங்க. அப்புறமா இந்த ஒரு பகுதி இந்த மாதிரி உள்ளாடி விரலை விட்டுட்டு இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா நமக்கு ஸ்கொயர் மாதிரி கிடைக்கும். பார்த்தீங்களா? இந்த முக்கியெல்லாம் நல்லா நிமித்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கரெக்டாக நேரே வச்சு மடக்கி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பகுதி இந்த மாதிரி சென்டர் பார்த்து இப்படி மடக்கிக்கோங்க ஒரு பக்கத்தை. அடுத்த பகுதியும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மடக்கின பகுதியை உள்ளாடி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த பகுதி நம்ம முதல்ல பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பகுதியை உள்ளாடி விட்டுட்டு இப்படி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். இந்த ஓரங்களை உள்ளாடி மடக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பகுதி விட்டு அந்த தலைக்காக இப்படி மடக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இந்த வால் பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்படி பண்ணும்போது இனி நமக்கு இந்த இறகு பகுதியை கொஞ்சமாக வளைச்சி மேலே பார்த்து நிமிர்த்தி விட்டுக்கணும். தலை பகுதியும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இறகு பகுதியை மேலோடி வளைச்சி விட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ இதுக்கப்புறமா இது ஒரு மாதிரி ப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சும்மா நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. இது சும்மா ஒரு அழகுக்காக தான், இது ஆப்ஷனல் தான். நான் இதை சும்மா லைட்டாக க்ளூ போட்டு பண்ணி வச்சுருக்கேன், ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும்போது நமக்கு அது இறகு மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.